பேதுரு, பீட்டர் பரிச்சயமான நபர் இல்லையா? எவ்வளவு தெரியும் அவரை பத்தி நமக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய சீஷர்கள் 12 பேர். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலும் சீஷர்களுடைய பெயர் பட்டியல் வருகிறது. நீங்க ஒரு முறை எடுத்து வாசிச்சு பாருங்க. எல்லா சுவிசேஷங்களிலும் பேதுருவனுடைய பெயர் தான் முதலாவதாக வரும். அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா? சீமோன், சைமன். இந்த சீமோன் இயேசுநாதர் இடத்துல வருகிறார். இயேசுநாதர் அவரை சீஷனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த பானியாஸ்ங்கிற இடத்துல நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு இவர் தான் பதில் சொல்லுகிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அற்புதமான பதில். என்ன பெரிய ரெவலேஷன் தெரியுமா? அந்த ரெவலேஷன்ல இயேசு ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அவர் சொன்னது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஈப்ரூல ரொம்ப அழகா இருக்குது. அத்தாஹு ஹமஷியாஹ் பெனலோகிம் ஹயீம். நீர் அல்லது நீரே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய சொந்த குமாரன், பெனலோகிம். என்ன அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு ரெவலேஷன். ஸோ இயேசு யார் என்கிற கேள்விக்கு அவரே கேட்கிறார், இவர் தான் பதில் சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய். நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு பின்னால இருக்கிற கிரேக்க வார்த்தை பெட்ரோஸ், ஹீப்ரு வேர்டு சேஃபாஸ், கேபா. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பொருள்? அது சீஃபஸா இருக்கட்டும் அல்லது பெட்ரோஸா இருக்கட்டும், பீட்டர், பேதுரு எதுவாக இருந்தாலும் ராக் என்பதாகும். என்ன புரிஞ்சுக்கணும்? ராக் அல்லது பேதுரு என்பது இயேசுநாதருடைய பெயர். அவர் கன்மலை படிக்கணும்ல உபாகமத்துல, அவருடைய பெயர் அது. இவருக்கு வெளிப்பாடு கிடைச்ச உடனே இயேசுநாதர் என்ன செய்கிறார்னு சொன்னால் உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார். உடன்படிக்கையினுடைய உன்னதமான அனுபவம் என்ன? மணவாளனுடைய பெயர் மணவாட்டிக்கு கிடைக்கும், அதுதானே? அதாவது கணவனுடைய பெயர் மனைவிக்கு கிடைக்கும். மிஸ் என்றிருப்பவர்கள் என்னவா இருப்பாங்கன்னா மிஸ்ஸஸா மாறுவாங்க. மிஸ்ஸஸ் ஒரு ஆணுடைய பெயரை சொல்லுவார்கள். அதுதான் வழக்கம். அப்படிதான் நடந்தது உடன்படிக்கையினுடைய உறவிலே. பேதுரு என்கிற அவருடைய பெயரை, கிறிஸ்துவுடைய பெயரை சீமோனுக்கு கொடுத்தார். அவன் என்னவாக மாறுகிறான்? சீமோன் பேதுருவாக மாறுகிறான். சீமோன் அவருடைய பெயர், பேதுரு இயேசுநாதருடைய பெயர். இந்த சீமோன் உடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே நீங்க சாகக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ சாத்தான் அவருக்குள்ள இருந்து ஏதோ வேலை செஞ்சிருக்கான். அடுத்தது, நீங்க தான் சொன்னா நான் இறங்கி நடக்கட்டுமா தண்ணீர்ல? வாப்பா. அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேதுரு கலிலேயா கடல்ல நடந்த அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஸோ இப்படி சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டே வரும் பொழுது எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருப்பவன் பேதுரு. இயேசுநாதரை பிடிக்க வந்த போர்ச்சேவர்கள் ஒரு தன் காதவரை வெட்டிட்டான். என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு அவனுக்கு ஒரு உத்வேகம் என்பதை பாருங்க. கடைசியில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை பிடித்து கொண்டு போகிறார்கள். இயேசுநாதர் சொன்னார், இயேசுநாதர் இவன் சொல்றான், ஆண்டவரே எல்லாரும் பின்னாடி போனாலும் நான் போக மாட்டேன், காவலிலும் பின்பற்றுவேன், இதெல்லாம் சொன்னான் பேதுரு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இன்றைய தினம் சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பு நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் சொன்னார்ல. அதே போல கேட்கிறாங்க அந்த ஒரு வேலைக்கார பிள்ளைக்கு சொல்றார், இவர் கலிலேயன், இவரும் அவரோட இருந்தாங்க, எனக்கு தெரியாது 3 தடவை மறுதலிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பேதுரு 3 முறை மறுதலித்து விட்டார். சரி, இப்ப இந்த பேதுரு மறுதலிச்சாச்சு. இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இவர் எங்க போயிட்டாருன்னா மீன் பிடிக்க போயிட்டார். உயிர் தெழுந்த இயேசு என்ன செய்தார்? இவரை தேடி போகிறார். இயேசுவை பார்த்துட்டான். இயேசுநாதர் கேட்டார், எத்தனை முறை மறுதலித்தார்? 3 முறை மறுதலித்தார். எத்தனை முறை என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார்? 3 முறை கேட்டார். இயேசுநாதர் செய்த வேலை என்ன? திரும்பவுமாக பேதுருவை அவனுடைய ஸ்தானத்திலே, அப்போஸ்தலன், ஊழியன், சீஷன் என்கிற ஸ்தானத்திலே
ரீஇன்ஸ்டேட் பண்ணுகிறார், நிலைநிறுத்துகிறார். ஒரு ஒரு ரெக்கன்சிலியேஷன், ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீஇன்ஸ்டேட் நிகழ்த்துகிறார். என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஆடுகளுக்கு நீ மேய்க்கணும், ஃபீட் மை ஷீப்ஸ். ரெண்டாவது முறை அதே கேள்வி, அதே பதில். ஆண்டவர் திரும்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும். ஓகே. மூன்றாவது முறை அதே கேள்வி, அதே பதில், அதுவும் திரும்பவும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன், என் ஆடுகளை மேய்ப்பாயா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த 3 வாக்குறுதிகளிலே பேதுரு தோல்வியடைகிறார். தோல்வியடைந்த பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலித்து, திரும்பவுமாக இயேசுநாதர் அவரை சந்தித்த உடனே 3 முறை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். 3 முறை பதில் சொல்லுகிறார். 3 முறை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இப்போ இயேசுநாதர் 40 நாள் இருந்தார், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு என்ன சொல்லிட்டு போனார்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைவீர்கள், அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லிவிட்டு போயிட்டார். அப்போ இவங்க போய் காத்திருக்க போறாங்க. 40 நாள் முடிந்து கலிலேயா, அதாவது ஒலிவமலையிலிருந்து பிரயாணம் பண்ணி அவங்க மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ணாங்கன்னா ஒரு 1/2 hourல எங்கே வந்துடலாம்? மோரியா மலைக்கு வந்துவிடலாம். அங்கே ஒரு மேல் வீட்டறை 10 நாள் இருக்காங்க. சரியா 50வது நாள் பென்டிகாஸ்ட், ஷவோத் என்று ஹீப்ருல சொல்லுவாங்க. பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். வேதம் கொடுக்கப்பட்ட நாள். அந்த நாளில் பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். எல்லார் மேலும் இறங்குகிறார். அவரவர்களுடைய, அதாவது எருசலேமுக்கு பண்டிகைக்காக வந்திருக்கிற மக்களுடைய ஜென்ம பாஷைகளிலே ஆண்டவருடைய சுவிசேஷம் இந்த கூடியிருந்த 120 பேரால் பிரசங்கிக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, இவங்க என்ன நம்ம பாஷையிலே இவங்க பேசுறாங்க, நம்ம சொந்த பாஷையிலே இவங்க பேசுறாங்களே, இவங்களுக்கு எப்படி இந்த பாஷை தெரியும்? இவர்கள் எல்லாரும் யூதர்கள், இவர்கள் எபிரேய மொழி பேசுகிறவர்கள், எந்தெந்த நாட்டிலிருந்து போயிருக்காங்கன்னு சொல்லி அங்கே லிஸ்டே இருக்கு, படிச்சு பாருங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை ஊர், அத்தனை தேசத்தில் இருக்கும் வித்தியாசமான பாஷைகள். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பெர்ஷியாவிலிருந்து போறவங்க பெர்ஷியன் லாங்குவேஜ், பாரசீக மொழி பேசுகிறவர்கள் அங்கிருந்தெல்லாம் போயிருக்கிறாங்க. அங்கே அவர்களுடைய பாஷையிலே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க என்ன இது இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு இருக்கும்போது முதல் பிரசங்கத்தை பேதுரு பண்ணுகிறார். ஃபீட் மை லேம்ப்ஸ். கவனிச்சிங்களா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஃபீட் பண்றாரு பாருங்க. அவருடைய பிரசங்கம், முதல் பிரசங்கம் வல்லமையா பிரசங்கம் பண்றார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பிரசங்கம் இருக்கு. 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரசங்கம் இருக்கு. இப்படி என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி 3 முறை இயேசுநாதர் சொன்னதற்கு 3 வல்லமையான பிரசங்கங்களை செய்கிறார். 3000 பேர், 5000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பேதுருவினுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஒரு அது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான, ஒரு அற்புதமான ஒரு தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். எல்லா நிலையிலும் போயிட்டு வந்துட்டாரு. கீழே இருந்தாரு, மேலே வந்தாரு, சந்தேகப்பட்டாரு, நடக்கிறேன்னு சொன்னாரு, அமிழ்ந்து போனாரு, பெரிய ரெவலேஷன் கிடைச்சது. இதெல்லாம் ஒரு மிக்ஸ்டு காம்ப்ளெக்ஷன் உள்ள ஒரு லைஃப் பேதுரு வாழ்ந்தாலும் அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் 2 நிருபம் இருக்கு. அது பேதுரு எழுதின 1வது நிருபம், அடுத்தது 2வது நிருபம். அந்த நிருபத்தை நீங்க படிச்சு பாருங்க. மையக்கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட அனுபவி அதான் எழுதியிருக்கிறார். எந்த பாடுகளை கண்டு, சிலுவையை கண்டு பேதுரு பயந்து ஓட்டம் பிடித்தாரோ, அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமும் பண்ணவும் தொடங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த பேதுரு ஆண்டவர் பிடிச்சு கொண்டு வந்து, தம்பி உன்னை நான் இதற்காகத்தான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது எந்த பாடுகளை வேண்டாம் என்று சொல்லி ஓடினாரோ அந்த பாடுகளை அவரும் அனுபவித்தது மட்டுமல்லாமல் அவர் தான் சந்தித்த திருச்சபை மக்களுக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதின விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தீமை செய்து பாட அனுபவித்தால் அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது நீ செஞ்சிருக்க அனுபவிக்கிற. ஆனால்
நம்முடைய அழைப்பு வித்தியாசமானது என்று சொல்லி சொல்லுகிறார். அழைப்பு என்ன? நாம் நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். நல்லது செஞ்சதுனால நமக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு, ஆனா அந்த அழைப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் என்ன செய்தார்? மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, எந்த தவறுமே செய்யாமல் அவர் பாட அனுபவித்தார், நமக்கு மாதிரி முன்வைத்து போனார். இப்ப நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் முன்னால் இருக்கு. நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, நான் எவ்வளவு நன்மை செய்யறேன், ஆனா இவ்வளவு பாடு எனக்கு வருதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான், கிறிஸ்து உங்களை அதற்காக அழைத்திருக்கிறார். ஸோ அந்த அழைப்பு தான். இது யார் சொல்றது? நம்முடைய பீட்டர், அப்போஸ்தலன் பீட்டர் நம்பர் 1ல இருக்கார்ல, அவர் தான் சொல்லுகிறார். ஸோ இப்படி நீங்க என்ன செய்யணும்னா, 1வது பேதுரு 2வது பேதுரு இது முழுசும் படிக்கணும். சுவிசேஷங்களிலே பேதுருவனுடைய நிலை விஷயங்கள் எப்படி வருகிறது என்பதை நீங்கள் ஆழ்ந்து ஒரு ஆய்வு செய்து பாருங்க. அதே போல நடபடிகள் புஸ்தகத்திலும் ஏறத்தாழ 15 அதிகாரத்து வரைக்கும் பேதுரு வந்துருவார் நினைக்கிறேன் நான். 10ஆம் அதிகாரத்தோட தரிசனம், 15ஆம் அதிகாரத்தில் ஜெருசலம் கவுன்சில், 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராளினுடைய விஷயங்கள், 4ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்கள், ஜெயில் சிறைச்சாலை, 3ஆம் அதிகாரத்தில் அவர் தேவாலயத்திற்கு போகிற விஷயங்கள், 2ஆம் அதிகாரத்தில் அவர் பெந்தேகோஸ்தே நாளில் செய்த பிரசங்கங்கள், 3000 பேர் ரட்சிக்கப்படுவது, இப்படி பல விஷயங்களை நீங்கள் பேதுருவை குறித்து பார்க்கிறீர்கள். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன். 4 சுவிசேஷத்தை படிங்க. அடுத்தது நடபடிகளில் 15 அதிகாரங்களை படியுங்கள். 1 பேதுரு 2 பேதுரு இந்த ரெண்டு நிருபங்களையும் படிங்க. பேதுருவை பற்றிய ஒரு பயோகிராஃபிக்கல் சர்மனை நீங்கள் ஒரு அவுட்லைன் தயார் பண்ணி, இல்லை ஒரு கட்டுரை மாதிரி எழுதி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஒரு சிறிய புத்தகமாக எழுதலாம், இல்லை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இது இயேசு தாம் தெரிந்து கொண்ட சீஷர்களுடைய லிஸ்ட்ல வர்ற 1வது நபர் சீமோன் பேதுருவை பற்றிய ஒரு சுருக்கமான செய்தி. நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களையும் என்னையும் சீஷர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக ஆனந்தமான, பேரின்பமான, சந்தோஷமான நற்செய்தி. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். ஆமென்.